வணக்கம் நண்பர்களே. இன்றைய அத்தியாயத்தில் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அங்குள்ள வழிபாடுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு செல்வோம். முதலில் எரிமேலி தர்மசாஸ்தா சன்னதியில் ஐயப்ப பக்தர்கள் அவசியம் பேட்டை துள்ள வேண்டும். காரணம், வந்தள மன்னன் ராஜசேகரின் ஆணைப்படி மணிகண்டன் காட்டிற்கு வேட்டையாட சென்று வந்தது நினைவாக இது செய்யப்படுகின்றது. அடுத்து பம்பா நதி வழிபாடு. இந்த வழிபாடானது ஐயப்ப பக்தர்கள் பம்பை நதியில் ஐயப்பனை நினைத்து கொண்டு நீராடிவிட்டு காட்டில் உள்ள மூலிகை, மரம், வேர் போன்றவற்றை விறகாக கொண்டு தயாரிக்கப்படும் உணவையும் பதார்த்தங்களையும் அன்னதானமாக வழங்க வேண்டும். இதனை உண்பதால் உடலில் உள்ள நோய்கள் குணமாவதாக ஐதீகம். அடுத்து பம்பை ஸ்ரீ ராமர் அனுமன் வழிபாடு. பம்பை நதிக்கரையில் உள்ள கணபதி ஆலயத்திற்கு சென்று அவருக்கு தேங்காய் உடைத்து வழிபட்ட பின் ராமர் கோவிலிலும் அனுமன் கோவிலிலும் வழிபட வேண்டும். அடுத்து வந்தள ராஜா வந்தனம். நாம் நீலிமலை ஏறுவதற்கு முன்பாக நதிக்கரையில் வீற்றிருக்கும் வந்தள ராஜா ராஜசேகரன் அரண்மன் ஆசிரமத்திற்கு சென்று இறைவனை வழிபட்ட பிறகு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அடுத்து அப்பாச்சி குழி, இப்பாச்சி குழி. ஐயப்பனின் முக்கியமான பூதகணமான கடுவரனால் துர்பூதங்களும் துர்வேதனங்களும் அப்பாச்சி குழி மற்றும் இப்பாச்சி குழியில் அடைக்க வைக்கப்பட்டுள்ளன. இங்கே மூத்த குருசாமியின் ஆணையின்படி கன்னிசாமிகள் அரிசி மாவு உருண்டையும் வெள்ளை உருண்டைகளையும் இக்குழியில் போட வேண்டும் என்பது ஐதீகம். சரஸ்குழி ஆழ்துறையில் கன்னி சுவாமிகள் குருதட்சிணை வழங்கிய பிறகு இந்த இடத்தில் சரகோல் குத்த வேண்டும். அடுத்ததாக நெய்யபிஷேகம். ஐயப்ப பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்துள்ள நெய் தேங்காய்களை உடைத்து அதை சுவாமி அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். அது அபிஷேகம் செய்து கிடைக்கும் நெய்யை பிரசாதமாக உபயோகப்படுத்த வேண்டும். இந்த அபிஷேகமானது ஸ்ரீ சன்னதியில் செய்ய வேண்டிய ஒன்றாகும். அடுத்ததாக கணபதி சுவாமி சன்னதியில் ஒரு ஹோமகுண்டம் இருக்கும். அதில் நெய் தேங்காயின் ஒரு பங்கை போட வேண்டும். அடுத்ததாக சண்முக சுவாமி சன்னதி. இந்த சன்னதியானது மகா கணபதி சன்னதியைப் போலவே சன்னதிக்குள் இருக்கிறது. இங்கே பன்னீர், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம் போன்றவற்றை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து மாளிகைபுரத்து அம்மன். சபரிமலை ஐயப்பனின் தரிசனம் செய்த பின்னர் ஐயப்ப பக்தர்கள் மாளிகைபுரத்து அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவார்கள். இந்த கோவிலுக்குரிய முக்கியமான வழிபாடு தேங்காய் உருட்டலாகும். இங்கே மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை அம்மனின் முன்பு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு பிரசாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கருத்த கயாமிகள். இங்கு அவல், நெல், பொரி, வெல்லம், பழம், தேங்காய், வறுத்த பொடி போன்றவற்றை செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து கருப்ப சாமிகள். இங்கே கற்கண்டு, திராட்சை பழம், கற்பூரம் ஆகியவற்றை காணிக்கையாக வைத்து வழிபட வேண்டும். நாகராஜா நாகசிகம். இங்கு மஞ்சள் பொடி, கற்பூரம் வைத்து வணங்க வேண்டும். பின்பு சர்ப்பதோஷம் ஏற்படாமல் இருக்க சர்ப்ப பாட்டு பாட வேண்டும். மேலும் இந்த சன்னதியில் வாசனை திரவியங்களான பன்னீர், ஊதுபத்தி, தேங்காய், நெல், மிளகு ஆகியவற்றை வைத்து வணங்க வேண்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.